எழுந்த உடனே 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ஜென்டில் வாக் போயிட்டு வாங்க. ஏன்னா சூரிய வெளிச்சம் நமக்கு கண்டிப்பாக தேவை. நமக்கு விட்டமின் டி உடைய குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுது, பிபி சுகர் டிஸ்டர்ப் ஆகுது, நமக்கு ஈவன் மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் கூட வரதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ இந்த டைமில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்த நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சில பேருக்கு இந்த சம்மர்னால வெயில் ஜாஸ்தியாகும் போது அவங்களுக்கு வீசிங் தொந்தரவு எல்லாம் கூட வரும். ஸோ அதை கூட தடுத்து நம்மளுடைய நுரையீரலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் மட்டும் இல்லை, அதோடைய பொட்டாசியமும் ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ எப்படி குழந்தைங்க வந்து இந்த சம்மருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இந்த சம்மருக்கு நம்ம சில விஷயங்கள் முன்னெச்சரிக்கையா நம்ம வீட்டில் இதெல்லாம் ரெடியா வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த சம்மரை ஒரு பெரிய ட்ரீட்டாவே நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். எப்பவுமே நம்ம வெளியே போகும்போது கொடை எடுத்துட்டு போகணும். மேடம் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நம்ம இந்த வெயில்ல வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்தியா இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெயில் காலத்துல டெய்லி காலையில ஜஸ்ட் ஒரு 50 ml நம்ம கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நம்மளுடைய அந்த உடல் சூட்டை அதிகரிக்காம அதே நேரத்துல வெயில்னால வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு இது ஒரு தீர்வாவே இருக்கும். இந்த கற்றாழை ஜூஸ் எப்படி நம்ம செய்யலாம்? தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கற்றாழையோடைய ஒரு 2 ஸ்பூன் அந்த ஜெல் எடுத்து நல்லா தண்ணியில கொஞ்சம் வாஷ் பண்ணிடுங்க. அதை மிக்சியில அடிச்சு கொஞ்சம் பனக்கல்கண்டு ஏலக்காய் போட்டு காலையில அந்த கீர் மாதிரி அதை குடிச்சிங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த அசிடிட்டி தொந்தரவு ஏற்படுத்தாது. ஏன்னா வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த உடலுடைய வெப்பமே நமக்கு அஜீரண தொந்தரவை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். என்ன சாப்பிட்டாலும் நெஞ்சிலேயே இருக்கும். பாடி ரொம்ப அதிகமா ஹீட் ஆகிறதுனால நமக்கு யூரின் போற இடத்துல எரிச்சல் இருக்கும், மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ப்ளீடிங்கே இருக்கும் மோஷன் போகும்போது. ஸோ அந்த மாதிரி பைல்ஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் வரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த உடல் சூட்டை இதை தணிக்கிறதுக்கு இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்றாழையோடைய ஜூஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். காலையில் எழுந்த உடனே 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ஜென்டில் வாக் போயிட்டு வாங்க. ஏன்னா சூரிய வெளிச்சம் நமக்கு கண்டிப்பாக தேவை. நமக்கு விட்டமின் டி உடைய குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுது, பிபி சுகர் டிஸ்டர்ப் ஆகுது, நமக்கு ஈவன் மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் கூட வரதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ இந்த டைமில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்த நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஈவன் இந்த கற்றாழையோடைய ஜூஸும் இந்த விட்டமின் டி தண்ணி இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் சம்மர் நேரத்தில் எளிமையான உணவை நம்ம சாப்பிட்றது நல்லது. அதாவது அதிகமாக நம்ம சிறுதானியங்களை சேர்த்துக்கலாம். கம்மங்கூழ், கேப்பக்கூழ், களி சாப்பிட்றது. ஸோ இந்த இதுலேயே வந்து நம்ம அடை மாதிரி சாப்பிட்றது, இது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட்டே எஃபெக்டை கொடுக்கும். அதாவது ஒரு திருப்தி, அந்த ஃபுல்னஸை கொடுக்கும் போது அப்போ நம்ம அடுத்த உணவை சாப்பிட்றதுக்கான அந்த டியூரேஷன் நமக்கு மெயின்டைன் ஆகும். அப்போ இது மூலயமா நம்ம ஈஸியா வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த நேரத்துல நம்ம அதிகமா நீர் காய்கறிகள் சேர்த்துக்கிறது நல்லது. அதுலயும் இந்த சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு சட்டுன்னு அப்படியே வெயிட் போட்டுட்டே போகும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம வெயிட் லாஸையும் பண்ணணும்னா நம்ம இந்த வெண்பூசணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொரக்காய், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு, இந்த 3த்தையும் ஒரு சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா 1.5 கிளாஸுக்கு அந்த ஜூஸ் வரும். இது கூட கொஞ்சமா இஞ்சி அரைச்சு நம்ம வந்து சுவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கல்லுப்பை சேர்த்துக்கலாம். இது கூட லைட்டாக பெப்பரை சேர்த்து நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இது நமக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். நம்ம உடம்புல நீர் சத்தை மெயின்டைன் பண்ணும். வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு பெரிய சம்மர் ட்ரீட் இல்லை. அதே மாதிரி இந்த சம்மரில் அதிகமாக நீர் காய்கறிகள் மட்டும் இல்லை, நீர் சத்து உள்ள பழங்கள் சேர்த்துக்கிறதும் நல்லது. இந்த தர்பூசணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு எக்ஸலண்டான ஃபுட்டுன்னே சொல்லலாங்க. 96%-லேருந்து 98% நீர் இருக்கு. அதோடைய ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இப்போ நம்ம கேட்குறோம், என்னது மைக்ரோ
நியூட்ரியன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து நம்ம தேவை அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லைங்க, நாறு சத்து தாங்க. அந்த நாறு சத்து நம்ம இந்த இதுல தர்பூசணியில வந்து நம்ம சாப்பிடும்போது இது நமக்கு கிட்னியை மெயின்டைன் பண்ணுது, பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணுது, மலச்சிக்கல் ஏற்படாம பாட்டுது, உடலுடைய வெப்பத்தை கம்மி பண்ணுது. அதே நேரத்துல நமக்கு வந்து இந்த பைல்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாம பாத்துக்குது. சில பேருக்கு இந்த சம்மர்னால வெயில் ஜாஸ்தி ஆகும் போது அவங்களுக்கு வீசிங் தொந்தரவு எல்லாம் கூட வரும். ஸோ அதை கூட தடுத்து நம்மளுடைய நுரையீரலையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த தர்பூசணியில இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் மட்டும் இல்லை, அதோடைய பொட்டாசியமும் ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயில் நேரத்துல நமக்கு பிபி வந்து சல்லுன்னு ஏறும். ஸோ அப்போ அதை வந்து தடுக்கிறதுக்கு இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் நமக்கு வந்து பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. அதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் நம்மளுடைய ரத்த நாணங்களுடைய எலாஸ்டிசிட்டியும் மெயின்டைன் பண்ணுது. ஸோ அப்போ தர்பூசணியில இதை மிஸ் பண்ணாம இந்த சம்மர்ல சாப்பிடணும். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நிறைய பேர் இந்த சீட்லெஸ் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டை தேடி போகாதீங்க, அது நல்லது இல்லை. அதே மாதிரி ரொம்ப டார்க் கலரிங்கா இருக்கு அப்படின்னா அவங்க ஏதாவது கலர் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்களான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அது நீங்க சாப்பிடும் போதே தெரியும். அந்த பழத்தோடைய இயற்கையான சுவை இல்லாம அது ஆர்டிஃபிஷியலா இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி பழங்கள்ல நம்ம தவிர்த்துட்டு நல்ல ஒரு நாட்டுக்காயா நம்ம வாங்கி அதை சாப்பிடும் போது விதைகள் அதிகமா இருக்கும். ஏன் நான் முக்கியமா விதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, இந்த விதையோட நம்ம சேர்த்து சாப்பிடும் போது இது நமக்கு கிட்னியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த கிட்னி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய உப்பை வந்து வெளியே தரும். யூரியா, கிரியாட்டினின், யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாத்தையும் யூரின் வழியா வெளியே தள்ளணும். ஆனா என்னன்னா இது வந்து நமக்கு எங்கேயுமே நீர் தங்காம இப்ப கை கால் வீக்கம் ஏற்படுறது, நமக்கு இந்த மாதிரி உப்பு தங்கப்படுறதெல்லாம் தடுக்கிறதுக்கு, நம்ம கிட்னியை நல்லா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு இந்த தர்பூசணியை நம்ம விதையோட சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த சம்மர்ல கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரீட். அடுத்த விஷயம் என்னன்னாக்கா கிர்னி. இந்த கிர்னி பழத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது பல்கினஸ் மட்டும் இல்லைங்க, இது ஒரு ஸ்மூதி அண்ட் சூத்னிங் ஃப்ரூட்னே சொல்லலாம். இது நிறைய பேருக்கு இந்த வெயில் நேரத்துல அஜீரண தொந்தரவு இருக்கும். அதுலயும் சில பேருக்கு வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். என்ன அப்படின்னா திடீர்னு வயித்தால போயிட்டே இருக்கும். அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு சில நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மலச்சிக்கலா அவஸ்தைப்படுவாங்க. அவங்க வயர்ல எப்ப பார்த்தாலும் ஏதோ வண்டி ஓடுற மாதிரியே ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு மைண்டும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டடாவே ஃபீல் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கார்ன் டிசீஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வெயில் நேரத்துல ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாவே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கிருமி வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்ட். டெய்லி அதை அப்படியே கொஞ்சம் கூட தண்ணி விடாம அப்படியே ஸ்மூதி மாதிரி அடிச்சு கொஞ்சமா நாட்டு சக்கரை கலந்து நீங்க அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இது நல்லா உங்களுக்கு ஒரு பல்கினஸை கொடுக்கும். அதே நேரத்துல உங்களுடைய வயிறையும் ப்ரொடெக்ட் பண்ணி உங்க கட்டையும் மெயின்டைன் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் ட்ரீட்னே சொல்லலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.